பொழுது விழுந்து போச்சு, வீட்டுக்கு போறாக்கா? நான் இனிமே அந்த வீட்டுக்கு போக மாட்டேன். பார், நீ சின்ன பையனா தான் பரவாயில்ல, இப்ப குடும்பஸ்தன். உன் பொண்டாட்டி உனக்காக காத்திருப்பால. அதனால தான் சொல்றேன் போக மாட்டேன். ஏன்டா போக மாட்டேன்? என்ன உங்களுக்கு என்ன தெரியும்? நேத்து என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு? நேத்து சாயந்தரம் 7:30 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன். வந்த உடனே உப்பு மூட்டை தூக்கிட்டான். எனக்கு பசிக்குதுன்னு சொன்னேன். எனக்கும் அதான்டா சொல்லி நேரா பெட்ஷீட்டுக்குள்ள கூட்டு போயிட்டான். அப்புறம் என்னாச்சு? என்னடா அப்புறம் இதெல்லாம் கூட அசிங்கமா அவனை கேட்டுருவாங்க. அவன் தான் இன்ட்ரெஸ்டா சொல்லிட்டு இருக்கான்ல, உனக்கு என்ன வந்துச்சுங்கற? நீ சொல்றா, சொல்லு. பெட்ஷீட்டுக்குள்ள வேற 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 புரிஞ்சுடா விடுறா. புரிஞ்சுதா? அப்புறம் தூங்குறதுக்கு 11 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறமாவும் தூங்கிருப்பீல? எங்க தூங்குன? கனவுல முட்டையா வந்து கணக்கு வாத்தியார் வந்துட்டாரு. நாளைக்கு எவனாவது ஹோம்ஒர்க் பண்ணாம வந்தீங்கன்னா மண்டையில பெரம்பால் அடிப்பேன்னு சொல்லிட்டாரு. தூக்கம் போச்சு. எந்திரிச்சு பார்த்தா பிரியா நல்லா சந்தோஷமா தூங்கிட்டு இருந்தா. மெல்ல அவளுக்கு தெரியாம நான் சேர்ந்துச்சு போய் டிராவை திறந்து கணக்கு புக் எடுத்து வச்சு 1 2 4 ஹோம்ஒர்க் படிச்சுக்கிட்டு இருந்தேன். பாவம், உனக்கு 2 ஹோம்ஒர்க். ஹோம்ஒர்க் படிச்சுனா கொஞ்சம் சத்தமா படிச்சுட்டு முடிச்சுட்டா. முடிச்சுட்டு என்ன இது சின்ன பசங்க புக்கெல்லாம் ராத்திரி உட்காந்து படிச்சிட்டு இருக்கேன்னா தூக்கம் வரலன்னு சொல்லி சமாளிச்சேன். தூக்கம் வரலன்னா நீ என்ன எழுப்ப வேண்டியான்னு சொல்லி திருப்பி மூட்டை தூக்கிட்டான். ஓ